மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராசை மருமகள் மேஜிக் பட்டுப்புடவை. மங்கம்மா எவ்வளோ நல்ல குணம் படைச்சவங்கன்னு, ஊர்ல யாருக்கு கஷ்டம் வந்தாலும் எப்படியெல்லாம் ஆதரவு தராங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஊர்ல எந்த வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் அந்த வீட்டுக்கு பட்டுப்புடவையா பரிசா கொடுப்பாங்க மங்கம்மா. அப்படி ஒரு நாள் ஒரு ஆளு, அம்மா மங்கம்மா. கங்கம்மா, என்ன பெரியவரே இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாகி இருக்குமா, புடவை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படி சொல்லும் போதே மங்கம்மா ஒரு பெரிய தாம்பாள் தட்டுல நிறைய புடவைகளை கொண்டு வராங்க. என்ன பெரியவரே, கல்யாண வேலை எல்லாம் எப்படி நடக்குது? அந்த கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்குமா. இதோ நீங்க கொடுக்குற இந்த புடவைய வாங்கிட்டு போனா அவ்வளவுதாம்மா, வேலை எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த புடவைய வாங்கிட்டு போறாரு. இத பார்த்த கங்கம்மா மனசுக்குள்ளேயே, எவ்வளோ புடவைங்க, இந்த புடவையெல்லாம் ஊர்க்காரங்களுக்கே கொடுத்துருவாங்க போல இருக்கே. இந்த அம்மா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நானும் என் வீட்டுக்காரரும் பிச்சைதான் எடுக்கணும். இப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்து ஹாயா டிவி பாத்துக்கிட்டு இருந்த மங்கம்மா கிட்ட டிவி பார்க்க விடாம குறுக்க போய் நினைக்கிறா. இத பார்த்த மங்கம்மா, என்னடி திமுரா, பைத்தியம் எங்கேயும் பிடிச்சிருக்கா என்ன? டிவி பார்த்துட்டு இருந்தா அப்படி வந்து குறுக்க நிக்கிற? அது அத்தை, எனக்கு ஒரு டவுட். ஆமா அத்தை, உங்ககிட்ட நிறைய பட்டு புடவை எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எங்க? நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே கலர் புடவை தானே கட்டுறீங்க, இந்த புடவையெல்லாம் எப்ப வாங்குனீங்க? இப்படி சொல்லும் போதே மங்கம்மா, ஓஹோ அதுவா, வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கங்கம்மாவை உள்ள கூட்டிட்டு போய் தன்னோட பீரோல இருந்து ஒரு புடவைய எடுத்து காமிக்கிறாங்க. இங்க பாருடி, இந்த புடவைய பாரு, இது சும்மா அப்படி இப்படிங்கிற புடவையெல்லாம் கிடையாது, இது மேஜிக் புடவை. நீ இந்த புடவைய எவ்வளோ இழுத்தாலும் அது ஒண்ணுமே ஆகாது. அந்த புடவைய இழுக்க இழுக்க புடவைக வந்துகிட்டே இருக்கு. இப்படிதான் இந்த புடவைய இழுத்து இழுத்து ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புடவைய பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறா கங்கம்மா. ஹை அத்தை, எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் பட்டு புடவை வேணும் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஆகட்டும் ஆகட்டும், நீ எவ்வளவு வரைக்கும் வேணுமோ அந்த அளவுக்கு புடவைய கட் பண்ணிட்டு திரும்பவும் இந்த புடவைய பீரோக்குள்ளேயே வச்சிரு அப்படின்னு சொல்லி மங்கம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பேராசை பிடிச்ச கங்கம்மா புடவைகளெல்லாம் இழுத்து இழுத்து தேவைக்கு விட அதிகமான புடவைய கட் பண்ணிப்பா. அப்புறமா இவ்ளோ புடவை எனக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா இவ்ளோ புடவை எனக்கு எதுக்கு, பக்கத்து ஊர்ல போய் வித்தா நிறைய காசு கிடைக்கும்ல அப்படின்னு நினைச்சு தன்கிட்ட இருக்கிற எல்லா புடவையும் ஒரு பேக்ல வச்சு பக்கத்து ஊருக்கு போய் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருப்பா. புடவைய வித்து வர காசை எடுத்துக்கிட்டு கங்கம்மா, ஹை ஹை, எவ்வளோ பைசா வந்திருக்கு, எங்க வீட்டு கிழவிக்கு ஒன்னும் தெரியாது, இந்த மாதிரி புடவையெல்லாம் வித்து ₹1,00,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். சரி பரவாயில்ல, நாம தான் பண்ண போறோம்ல. ஆனா இந்த அத்தைக்கு தெரியாம எப்படி அந்த புடவையெல்லாம் கட் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரா. அப்படி கங்கம்மா வரத்துக்குள்ள மங்கம்மா ஹால்ல படுத்துக்கிட்டு இருப்பாங்க. கங்கம்மா இதுதான் கரெக்டான டைம் நினைச்சுக்கிட்டு, அம்மாடி எங்க அத்தை படுத்துக்கிட்டு இருக்காங்க, இதுதான் கரெக்டான டைம், இப்போ அந்த புடவையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வச்சுப்பேன் அப்படின்னு உள்ள போய் அதே மாதிரி இருக்கிற புடவைய பீரோக்குள்ள வச்சுட்டு அந்த மேஜிக் புடவைய எடுத்து தன்னோட பேக்ல வச்சுட்டு போயிடுவா. அடுத்த நாள் கங்கம்மா தன்னோட பேக ஃபுல்லா புடவைங்களை வச்சுட்டு அதுக்கும் பக்கத்து ஊர்ல போய் புடவைங்களை வித்துட்டு இருப்பா. இத பாத்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மா, ஏ பொண்ணு, உன் புடவையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் புடவைங்களை எடுத்துட்டு வரியா? இதோ இந்தா பைசா கூட நான் இப்பவே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுப்பாங்க கங்கம்மா கிட்ட. கங்கம்மா வீட்டுக்கு புறப்படுறா. இதுக்குள்ள ஊர்ல இருந்த ஒருத்தர் வீட்டுக்கு வந்து புடவை கேக்கும்போது மங்கம்மா பீரோ கிட்ட போறாங்க. புடவைய இழுத்து பார்த்த மங்கம்மாக்கு பெரிய ஷாக். அட என்னடா இது, இந்த புடவை முடிஞ்சு போச்சா என்ன? ஓஹோ இதுவா விஷயம், என் மருமக தான் இந்த புடவைய மாத்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து அந்த ஆளை மறுநாள் வர சொல்றாங்க மங்கம்மா. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னோட கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சுன்னு எண்ணி பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு வரா கங்கம்மா. ஹால்ல இருந்த மங்கம்மா,
என்னடி மருமகளே, உன்கிட்ட நிறைய காசு இருக்கு போல இருக்கு. அது அத்தை, அது எங்க அப்பா வீட்டுக்கு போன இன்னைக்கு அப்படின்னு சொல்லி உள்ள ஓடி போறா. ஆனா மறுநாள் விக்கிற புடவைங்களுக்காக நிறைய புடவைய இழுக்கிறத ஜன்னல்ல இருந்து பாக்குறாங்க மங்கம்மா. வாடி மருமகளே, எனக்கே டேக்கா கொடுக்கறியா நீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாளைக்கு தேவையான புடவைகளை எல்லாம் கட் பண்ணி பேக்ல வச்சுக்கிறா கங்கம்மா. அம்மாடி, இந்த புடவைய கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி என் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு தூங்க போறா. மங்கம்மா அங்க அந்த புடவைய இருந்த பேகை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒரு பேக வச்சிடுறாங்க. காலையில ஆனதும் கங்கம்மா புடவை இருந்த பேக எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போறா. வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச புடவை கலர் கலரா வண்ண வண்ண டிசைன்ஸோட அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச புடவையை எடுத்துக்கிட்டு அந்த டிசைன்ஸ பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாரோட புடவையும் கிழிஞ்சு போயிருக்கும். என்னடிமா, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? கிழிஞ்சு போன துணியை கொடுத்து எங்களை லூசாக்க பாக்குறியா? ஏய் புடிங்கடா அவளை புடிங்க, அவளை புடிச்சு அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே கங்கம்மா அங்க இருந்து ஓடி ஐயோ அத்தை, எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசமா வீட்டுக்கு தன்னோட கண்ணு முன்னாடி ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்த மங்கம்மா கையில புடவையோட, என்னம்மா பேரம் நல்லபடியா ஆச்சா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க.